ராமாயணம் என்பது ஒரு பெரிய கடல். அதை ஏன் கடல் என்று சொல்கிறேன் என்றால், கம்பன் ஒரு உலகத்தை முற்றாக படம் பிடித்து அதை காவியத்துக்குள்ளே பொதிந்து வைத்திருக்கிறான். முழுமையாக ஒரு உலகத்தை படம் பிடித்து தன்னுடைய காவியத்துக்குள்ளே சுருக்கி அந்த படத்தை அமைத்ததுதான் கம்பனுடைய வெற்றி. ராமாயணம் என்கின்ற அந்த ஒரு காவியத்தை படித்து விட்டோமானால், ஐயா அவர்கள் திரும்ப திரும்ப சொன்னார்களே படியுங்கள் படியுங்கள் என்று, அந்த ஒரு காவியத்தை முழுமையாக நாம் படித்து விட்டால் உலகத்தை படித்த அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கும். வேறு எந்த ஒரு கதையிலும் இந்த அனுபவம் நமக்கு வராது. நம்முடைய மூதாதையர்கள் ரொம்ப பெரியவர்கள். நம்மில் பல பேர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள், அறிவியல் வளர்ச்சி இன்றைக்குத்தான் நிகழ்ந்திருக்கிறது, இன்றைக்குத்தான் அதிகம் நிகழ்கிறது, அறிவியலிலே உலகம் ஓங்கி நிற்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் அதிலே உடன்பாடு உடையவன் அல்லன். அந்த கருத்திலே எனக்கு உடன்பாடு இல்லை. நம்முடைய மூதாதையர்கள் தொட்ட சில அறிவியல் வளர்ச்சி என்பதை நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. அதற்கு ஒரு சான்று நம்முடைய பெரியவர்கள் நம்முடைய இந்து மதத்திலே சொல்கிற வேதங்கள். நம்முடைய இந்து மதத்தினுடைய முதல் நூலாக கருதப்படுகிற வேதங்கள் தான் இந்த உலகத்திலே நூல் என்ற பெயரிலே முதல் தொடங்கிய ஒன்று. இறைவனுடைய மூச்சு சப்தத்தை உள்வாங்கக்கூடிய அனுபவம் உள்ளவர்கள் அல்லது ஞானம் உள்ளவர்கள் அதை உள்வாங்கி அந்த சப்தத்தை வேதமாக பதிவு செய்தார்கள். இருக்கு, யசூர், சாமம், அதர்வனம் என்று அந்த 4 வேதங்களுக்கும் பெயர். இந்த 4 வேதங்களுக்குள்ளே இல்லாத அறிவு வளர்ச்சி எதுவும் இல்லை. இதை நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம், ஆனால் மேற்கு நாட்டார்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். வெறும் சப்த ரூபத்துக்குள்ளே செய்திகளை அடக்க அவர்களாலே முடிந்தது. அந்த வேதங்களுக்குள்ளே இல்லாத அறிவுத்துறை என்பது இல்லை என்னும்படியாக எல்லாவற்றையும் வேதத்துக்குள்ளே அடக்கினார்கள் நம் பெரியவர்கள். அப்படி அவர்களாலே அடக்கப்பட்ட அந்த வேதத்துக்குள்ளே இருந்த சப்தங்களுக்குள்ளே அறத்தை மட்டும் தனியே பிரித்தெடுத்தார்கள் இன்னொரு சாரார். வேதங்களுக்கு சுருதி என்று பெயர். வேதங்களுக்கு சுருதி என்று பெயர். அந்த சுருதியிலே இருந்து தர்ம செய்திகளை எல்லாம் தனித்தனியே இழுத்து தொகுத்து அதை ஒரு நூலாக்கினார்கள். அதற்கு ஸ்மிருதி என்று பெயர். ஸ்மிருதி என்றால் தர்மசாஸ்திரம். அறச்செய்திகள் அத்தனையையும் வேதங்களுக்குள்ளே வகுத்து இருந்த அறச்செய்திகள் முழுவதையும் ஈர்த்தெடுத்து அதை ஒரு பகுதியாக பிரித்தார்கள். அதற்கு ஸ்மிருதி என்று பெயர். அது கூட மக்கள் மத்தியிலே சரியான முறையிலே போய் சேரவில்லை. அதனாலே நம் பெரியவர்கள் செய்த ஒரு அரிய வேலை, நம்முடைய வேத நூல் வரிசையிலே வேதம், ஆகமம், புராணம் என்று வகுத்தவர்கள் கடைசியாக இதிகாசம் என்று ஒரு பகுதியை வகுத்தார்கள். அந்த இதிகாசத்துக்குள்ளே 2 பெரும் காவியங்கள் அடங்கின. ஒன்று ராமாயணம், அடுத்தது மகாபாரதம். இந்த ராமாயண மகாபாரத காவியத்துக்குள் இல்லாத உலக செய்தி ஒன்றுமே இல்லை என்னும்படியாக அத்தனையையும் உள்ளடக்கி காட்டியது தான் நம் பெரியவர்கள் செய்த பெரிய சாதனை. அப்படி வடமொழிக்கு சொத்தாக இருந்த ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் நம்முடைய தமிழ் புலவர்கள் அதனுடைய தரம் கொஞ்சம் கூட குறையாமல், இன்னும் சொல்லப்போனால் அதனுடைய தரத்தை அதிகரித்து தமிழிலே ஆக்கி தந்தார்கள். அப்படி ஆக்கியதிலே ராமாயணத்தை தமிழிலாக்கி வெற்றி கொண்டவன் கம்பன் என்பது நம் பெரியவர்கள் அத்தனை பேருடைய முடிவு. அதனால்தான் கம்பனுக்கு விழா எடுக்கப்படுகிறது. இது ஒரு பொழுதுபோக்கென்றோ அல்லது ஒரு சிலருடைய ஒரு விருப்பென்றோ தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். உங்கள் வீட்டிலே உங்கள் மூதாதையர்களுடைய தங்க நகைகள்
என்னுடைய தாயார் பாவித்த அட்டியல், என் தாயார் பாவித்த ஒட்டியானம் என்று ஒவ்வொரு பொருளை வைத்திருக்கிறோம் அல்லவா? உயர்ந்தவர்கள் அந்த அந்த மூதாதையர்கள் தந்த பொருளை ஒரு காலமும் விற்க மாட்டார்கள். அதை பத்திரமாக பாதுகாத்து இன்னும் மெருகூட்டி அடுத்த தலைமுறைக்கு கொடுப்பது என்பது நம் தமிழ் சமுதாயத்தினுடைய ஒரு பண்பாடு. அந்த பண்பாட்டின் அடிப்படையிலே தான் இந்த கம்பன் விழாக்கள் நடைபெறுகின்றன. நமக்கு கம்பன் தந்த அந்த பாரம்பரிய சொத்தை மெருகூட்டி அடுத்த தலைமுறையிடம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டுதோறும் கம்பன் விழா நடைபெறுகிறது என்பதை தயகூர்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். அந்த கம்பனிலே என்ன சிறப்பு என்று கேட்டால் நான் சொல்வதுண்டு, சும்மா ராமாயணத்தை கதையாக நீங்கள் படித்தால் போதும். ரொம்ப ஐயா சொன்னது போல் நூலுக்குள்ளே கூட நீங்கள் போகாவிட்டால் கூட, போனால் ரொம்ப சிறப்பு, போகாவிட்டால் கூட தப்பில்லை. சும்மா ராமாயணத்தை பார்த்தால் போதும், உங்களை அறியாமல் உங்களுக்குள்ளே அறம் வந்து உட்கார்ந்து விடும். இதுதான் ராமாயணத்தினுடைய வெற்றி. நான் பல மேடைகளிலே சொல்லியிருக்கிறேன், பலரும் சொல்லுவது தான். எனக்கு இந்த இடத்திலே அதை சொல்ல வேண்டும் போல் தோன்றுவதால் சொல்லுகிறேன். ராவணன் சீதையை கொண்டு வந்து சிறை வைத்து விட்டான். அவளை அடைய முடியவில்லை. என்னென்னவோ எல்லாம் செய்கிறான், காலிலே விழுந்து கும்பிடுகிறான், கெஞ்சுகிறான், என்னை ஏற்றுக்கொள் என்று கேட்கிறான். சீதை அவனை திரும்பியும் பார்க்கிறாள் இல்லை. ராவணனுக்கு பெரிய கவலை. இவ்வளவு 10 தலை இருந்தென்ன, 20 தோள் இருந்தென்ன, இத்தனை வெற்றிகள் இருந்தென்ன, இந்த ஒரு சிறு மானுட பெண்ணை என் விருப்பத்துக்கு இணைய அடிபணிய வைக்க முடியவில்லை என்று ஒரு நாள் ரொம்ப சோகத்தோடு ராவணன் இருந்தானாம். அவனுடைய 10 தலைகளும் தொங்கி போய் கிடந்தன. அப்பொழுது அவன் மந்திரி வந்தான். வந்த மந்திரி ராவணனை பார்த்து, சுவாமி, உங்களை இவ்வளவு சோகமாக நான் ஒரு நாளும் பார்த்ததில்லையே, இன்றைக்கேன் இவ்வளவு சோகமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டான். ராவணன் சொன்னான், மந்திரியே, உனக்கு தெரியாதா, நான் தேவப்பெண்களை எல்லாம் எனக்கு அடிமைப்படுத்தி அவர்களோடு இன்பமாக வாழ்ந்தவன், இன்றைக்கும் வாழ்கிறவன். ஆனால் ஒரு சாதாரண மானுட பெண்ணை என்னுடைய விருப்பத்திற்கு இணங்க செய்ய முடியாமல் நான் தத்தளிக்கிறேன், அதுதான் என் கவலைக்கு காரணம் என்றான் ராவணன். உடனே வந்த அந்த மந்திரி சொன்னான், இது ஒரு பெரிய விஷயமா சுவாமி, நீங்கள் நினைத்தால் சீதையை அடைந்து விடலாம். மந்திரிக்கு அழகு வரும்பொருள் உரைத்தல். இப்படியும் மந்திரிகள் அந்த காலத்திலையும் இருந்திருக்கிறார்கள். சீதையை அடைந்து விடலாம் என்ற அந்த வார்த்தை கேட்டதும் ராவணனுடைய 10 தலையும் அப்படியே மலர்ந்து சிரித்தது. என்ன சொல்கிறாய், சீதையை அடைய முடியுமா, அதுக்கு வழியுண்டா? இந்த மந்திரி சொன்னான், நான் வழி சொல்லுகிறேன். நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், உங்களுக்குத்தானே மாயை நன்றாக வரும். அந்த மாயை நன்றாக வருகிற நீங்கள் மாயையினாலே ராமனை போல உங்கள் வடிவத்தை மாற்றிக்கொண்டு சீதையிடம் போங்கள். ராமன் தான் வந்திருக்கிறான் என்று நினைத்து சீதை உங்களை வந்து அணைத்துக் கொள்வாள், உங்கள் ஆசை தீர்ந்துவிடும் என்றான் இந்த மந்திரி. இது சொன்ன உடனே ராவணனுடைய முகம் மேலும் மலரும், தனக்கு பரிசுகள் தருவான் என்று இந்த மந்திரி நினைத்து ராவணனை பார்த்தான். ராவணனுடைய முகம் பழையபடி முதற் போல சோர்ந்து போய்விட்டது. சுவாமி, நான் ஒரு நல்ல வழி சொல்கிறேனே, இதை கேட்டு நீங்கள் ஏன் மகிழ்ச்சி அடையவில்லை என்றான் இந்த மந்திரி. ராவணன் சொன்னான், ஒரு தலை இருக்கிற உனக்கே இந்த புத்தி இருந்தால் 10 தலை இருக்கிற எனக்கு இருக்காதா? இந்த முயற்சியும் நான் செய்து பார்த்து விட்டேன். என்னது, ராமனை போல நீங்கள் போயும் சீதை உங்களை வந்து அணைத்து கொள்ளவில்லையா? பைத்தியக்காரா, சீதை என்னை அணைத்து கொள்ளவில்லை. அப்படியானால் நீங்கள் போட்ட வேஷத்திலே ஏதோ தவறு இருக்கிறது. நீங்கள் சரியாக ராமன் போல உங்கள் வேஷத்தை போடவில்லை, சீதை கண்டுபிடித்து விட்டால் போல் இருக்கிறது. ராவணனுக்கு கோபம் வந்தது. நான் சொல்லுகிறேனே, ராமனுக்கு அச்சொட்டாக ராமன் போலவே நான் வேஷம் போட்டு கொண்டு போனேன், அப்படியுமா சீதை உங்களை அணுகவில்லை என்றான் மந்திரி. அப்போ ராவணன் சொன்னானாம், அங்கே சீதையிடம் பிரச்சனை இல்லை, என்னிடம் பிரச்சனை வந்து விட்டது. எப்பொழுது ராமன் போல என் வேஷத்தை மாற்றிக்கொண்டேனோ அந்த நிமிஷம் முதல் என்னுடைய மனம் மண்டோதரியை தவிர வேறு எந்த பெண்ணையும் பார்க்க தயாராக இல்லை என்றான். இது ராமாயணத்தில் உள்ள ஒரு கதை இல்லை, பாரம்பரியமாக சொல்லப்படுகிற ஒரு கதை. நான் இதை ஏன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் என்றால், ராமன் போல வேஷம் போட்டாலே ராவணனுடைய உள்ளம் அறநெறிப்படுவது போல ராமாயணத்தை படித்தாலே நாம் எல்லோரும்
அறத்தினுடைய வடிவங்களாக மாறிவிடுவோம் என்ற செய்தியை சொல்வதற்காகத்தான் இந்த கதையை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். கம்பன் செய்த வேலை ஒரு பெரிய ஆச்சரியம் பண்ணினான். அறம் படிப்பதென்றால் இன்றைக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. யாராவது ஒருவனை கூப்பிட்டு புத்தி சொல்ல தொடங்கினால் நாம் இருக்கிற இடத்தை விட்டு எவ்வளவு தூரம் போக முடியுமோ போய்விடுகிறார்கள். வீட்டிலே பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு, உறவுக்கு யாருக்கும் புத்தி சொல்வது, எல்லாருக்கும் புத்தி சொல்ல விருப்பம், ஒருவருக்கும் புத்தி கேட்க விருப்பம் இல்லை. இதுதானே இயற்கை. இதில் என்ன ஆச்சரியம் என்று கேட்டால், கம்பன் மற்றவர்களுக்கு அற்புதமான வகையிலே, ஒரு புதிய வகையிலே இந்த அறத்தை சொன்னான். யாரும் வெறுக்காத வகையிலே சொன்னான். ஒரு நாட்டிலே ஒரு அரசன், அவனுக்கு திடீரென்று ஒரு நோய், மாற்ற முடியாத ஒரு நோய் வந்தது. யார் யாரோ வைத்தியர்கள் எல்லாம் வந்து என்னென்னவோ செய்து பார்த்தார்கள், நோயை மாற்ற முடியவில்லை. இனி இவன் மரணித்து விடுவான் என்ற நிலையிலே இந்த அரசன் என்ன செய்தான், மந்திரியை கூப்பிட்டு, நாட்டு மக்களுக்கு அறிவி, யாராவது என்னுடைய நோயை மாற்றி தந்தால் இந்த தேசத்தினுடைய பாதியை நான் அவனுக்கு கொடுத்து விடுகிறேன். இவன் சொன்ன உடனே அதை அறிவித்தார்கள். பாதி தேசம் என்றால் யாராவது விடுவார்களா? எவனவனோ வந்து என்னென்னமோ செய்து பார்த்தான், வருத்தம் கூடியதே தவிர அந்த நோய் குறையவில்லை. ஒரு நாள் ஒரு சாதாரண ஒருவன் வந்தான். ஒரு நல்ல வேட்டி கூட இல்லை, சாதாரண உடை, சாதாரண தோற்றம். வந்தவனை வாசலிலேயே மறித்தார்கள். என்றால் அவனுக்கு ஆடம்பரமாக வர தெரியவில்லை. உலகியலுக்கு அதுவும் தேவையல்லவா? அப்போ ஆடம்பரமாக வராத இவனை பார்த்துவிட்டு யாரோ ஒரு குடியானவன் என்று வாசலில் இருந்த காவலர்கள் மறித்தார்கள். ஏன் வந்தாய் என்று கேட்டார்கள். இவன் சொன்னான், நான் வந்ததனுடைய நோக்கம் இதுதான், அரசனுடைய நோயை என்னால் மாற்ற முடியும். நின்றவர்கள் எல்லாம் சிரித்தார்கள். எவ்வளவு பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் வந்து விட்டு போய்விட்டார்கள். நல்ல கோட் போட்டு டை போட்டு வந்தவனாலே எல்லாம் மாற்ற முடியவில்லை. நீ இந்த நாலு முளை துண்டோடு வந்து மாற்ற போகிறாயா? நான் மாற்றுவேன். அரசனுக்கு முன்னாலே அவனை கொண்டு போய் விட்ட உடனே அரசன் கேட்டான், என் நோயை உன்னால் மாற்ற முடியுமா? மாற்றுவேன். என்ன மருந்து நான் சாப்பிட வேண்டும், என்ன பத்தியம் இருக்க வேண்டும் என்று அரசன் கேட்டான். ஒரு மருந்தும் இல்லை, ஒரு பத்தியமும் இல்லை. நான் சொல்லுகிற ஒரே ஒரு வேலையை மட்டும் நீ அன்றாடம் 1 மாதம் செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? ஒரு கைத்தடியை அவன் கொடுத்தான். ஒரு கைத்தடியை கொடுத்தான் அரசனிடம். இந்த கைத்தடியை ஊன்றிக்கொண்டு நீ 1 மாதத்துக்கு 1 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் இதில் நடைபயில வேண்டும். கடற்கரையிலேயோ எங்கேயோ நடைபயில வேண்டும். இந்த தடியை ஊண்டிக்கொண்டு நடக்க வேண்டும். சரி, நடக்கிறேன். மருந்து என்ன? மருந்து ஒன்றுமே வேண்டாம், இதுதான் மருந்து, நீ போய் நட. அரசனுக்கு நம்பிக்கை இல்லை. சரி, போகிறேன் என்று 1 மாதம் நடந்தான். 15 நாள் நடக்க தொடங்கினோடனே நோய் அரைவாசி மாறியது. 30 நாளிலே நோய் முற்றாகவே மாறிவிட்டது. என்னென்னமோ மருந்து சாப்பிட்டு மாறாத நோய், இந்த ஒரு சாதாரண வைத்தியன் நடைபயில வைத்து மாற்றிவிட்டானே என்று அவனை கூப்பிட்டான். அவன் வந்தான். நீ ஒரு மருந்தும் தரவில்லையே, எப்படி இந்த நோய் மாறியது என்று கேட்டான். அவன் சொன்னான், ராசா, நான் மருந்து தந்தேன். மருந்து தந்தாயா? எனக்கு ஒரு மருந்தும் தரவில்லையே, நான் நடைப்பயிற்சி தானே செய்தேன், மருந்து தந்தேன் என்கிறாயே. இந்த கைத்தடியை கொடுங்கள் என்றான் இந்த வைத்தியன். கைத்தடியை வாங்கினான். அந்த கை பிடிக்கிற இடத்துல இருந்த அந்த இடத்தை திருகினான். அது கலண்டு வந்தது. அதற்குள்ளே மருந்து இருந்தது. ராசா, நீ நடக்கிற பொழுது உன் கை வேர்க்கும், அதனூடாக இந்த மருந்து உள்ளே போய் தான் உன் நோய் மாறியது. மருந்தினுடைய கசப்பு தெரியாமல், மருந்து உண்பது தெரியாமல் நோயை மாற்றின அந்த வைத்தியன் போலத்தான் நம் கம்பனும் உபதேசத்தினுடைய கசப்பு தெரியாமல் தர்மத்தை நமக்குள்ளே ஏற்றினான். அதுதான் கம்பனுடைய சிறப்பு. சும்மா கதை படிக்க வேண்டியது தான். அந்த கதையை படிக்க 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 நம்மை அறியாமல் நம் நெஞ்சுக்குள்ளே அறமேற்றுகிற காவியம் செய்தவன் தான் கம்பன். அவன் செய்த ஒரு முக்கியமான இடத்தை தொட்டு காட்டி விட்டு போகிறேன். ஏனென்றால் காலமறிதல் என்பது ரொம்ப முக்கியம் என்கிறான் திருவள்ளுவர். அது அமிர்தமாகவே இருந்தாலும் கூட பொருத்தமில்லாத காலத்திலே கொடுத்தால் அது வெறுக்கப்படும் என்பது சொல்லப்பட்ட உண்மை என்றபடியால் ஒரு சில இடங்களை மட்டும் தொட்டு காட்டுகிறேன். இந்த வாலிவதை என்கின்ற பகுதி பலகாலமாக பேசப்பட்டு வருகிற பகுதி. 46 ஆண்டுகள் கம்பன் விழாவை நடத்தி இருக்கிறீர்கள். ஒரு பெரிய சாதனை, நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது.
அப்போ 46 ஆண்டுகளாக கம்பன் விழா நடக்கிறதென்றால் 46 ஆண்டுகளாக இந்த ஊர் மக்கள் இராமாயணம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது அதனுடைய வெளிப்படை. இந்த ஒரு தகுதி போதும் இந்த ஊர் மக்கள் பெருமை கொள்வர். நிச்சயமாக சொல்கிறேன், இந்த ஒரு தகுதி போதும் இந்த ஊர் மக்கள் பெருமை கொள்வதற்கு. கம்பன் செய்த வேலை, இந்த வாலிபதை என்கின்ற பகுதியிலே தான் கம்பன் தன்னுடைய கைச்சரக்கு முழுவதையும் கொண்டு வந்து செலுத்துகிறான். உங்களுடைய விளக்கத்துக்காக ஒரு செய்தி சொல்லுகிறேன். என் அறிவுக்குப்பட்டு நான் கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஒரு 45 ஆண்டுகளுக்கு மேலாக கம்பனோடு பயணித்து கொண்டிருக்கிறேன். அந்த அனுபவம் கொண்டு சொல்கிறேன். இந்த நாட்டிலே, தமிழ்நாட்டிலே இராமாயணத்திலே ஊறி திளைத்த எத்தனை அறிஞர்கள் இருந்தார்கள், எத்தனை அறிஞர்கள் இருந்தார்கள். எல்லோரும் இராமாயணத்தை கரைத்து குடித்தவர்கள். இப்போ இந்த தலைமுறையிலே தான் நாங்கள் எல்லாரும் கொஞ்சம் பலகீனப்பட்டிருக்கிறோம். விளையாட்டா 2 கதை சொன்னால் போதும் என்கின்ற அளவிலே இன்றைக்கு பேச்சு மேடைகள் வந்துவிட்டன. அன்றைய மேடைகள் அப்படி அல்ல. பேசியவர்கள் இராமாயணத்தை கரைத்து குடித்தவர்கள் தான் பேசினார்கள். அப்படி பேசினவர்களுடைய ஒரு பட்டியலே சொல்ல முடியும். இத்தனை பேரும் வாலிவதையை தொடாமல் போனதில்லை. ஒன்று அதை பற்றி கட்டுரை எழுதியிருக்கிறார்கள், அல்லது நல்ல பேச்சுக்கள் பேசியிருக்கிறார்கள். பேராசிரியர் ராசா ஞானசம்பந்தன் ஆகட்டும், என் குருநாதர் ராதாகிருஷ்ணன் ஆகட்டும், கீவா ஜெகநாதன் ஆகட்டும், குன்றக்குடி அடிகளர் ஆகட்டும், பெரிய வாலிவதையை எழுதியோ பேசியோ அதை கடக்காதவர்கள் என்று ஒருவரும் இல்லை. இதில் என்ன சிறப்பு என்று கேட்டால், வாலிவதை என்றதுமே அது நியாயமா நியாயம் இல்லையா, இதுதான் எழுகிற கேள்வி. நான் சொல்லுகிறேன் பாருங்கள், இத்தனை அறிஞர்களும் தொட்ட பிறகு இன்றைக்கும் வாலிவதை நியாயமா இல்லையா என்ற கேள்வி அப்படியே இருக்கிறது. நான் இவ்வளவு அறிஞர்கள் தங்களுடைய கூர்த்த நுண்மதியினாலே தொட்டு ஆராய்ந்து அதை பிரித்து போட்டிருக்கிறார்கள். ஆனாலும் அது நல்ல ஒரு தீர்ப்பு வந்திருந்தால் இது வாலிபதை நியாயமா இல்லையா என்ற கேள்வி முடிந்து போயிருக்கும். இன்றைக்கு வரைக்கும் அது கேள்வியாகவே இருக்கிறது. அதில் இருந்து என்ன தெரிகிறது? எல்லாரும் முயன்றாலும் அவிழ்க்க முடியாத ஒரு மதிநுட்பமான முடிச்சை கம்பன் வாலிவதையிலே வைத்திருக்கிறான் என்பதுதான் முடிவு. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நான் இவ்வளவு மெனக்கட்டு இந்த இலங்கையிலிருந்து வந்து இன்றைக்கு வாலிவதை பேசுகிறேனே, எனக்கு திட்ட தெளிவான ஒரு உண்மை தெரியும். நான் பேசிய பிறகும் வாலிவதை வழக்காகத்தான் இருக்கப் போகிறது, வழக்காகத்தான் இருக்கப் போகிறது. அதை வெளியே கொண்டு வர முடியவில்லை. எங்கே கம்பன் அந்த சூட்சுமம் வைத்தான் என்பதுதான் பெரிய நுட்பம். பெரிய நுட்பம் எங்கே அந்த சூட்சுமத்தை வைத்திருக்கிறான், அதை எங்கே தொட முடியாமல் எல்லோரும் தத்தளிக்கிறோம் என்பதுதான் கம்பன் செய்த பெரிய நுட்பம். அதிலே கூட கம்பன் செய்த ஒரு பெரிய வேலை இருக்கிறது. நம்முடைய தமிழ் இலக்கியத்துக்கு கிடைத்த 2 பெரிய சொத்துக்கள், ஒன்று பெரிய புராணம், அடுத்தது இராமாயணம். தமிழ் இலக்கியத்துக்கு கிடைத்த பெரிய சொத்துக்கள். இந்த 2லேயும் செய்த சேக்கிழாரும் கம்பரும் ஒரு பெரிய மதிநுட்பம் பண்ணி ஒரு வேலை பண்ணி இருக்கிறார்கள். அதாவது இப்போ எல்லாம் இந்த சினிமாவிலே இங்கே நான் பார்த்துருக்கிறேன், அப்படி பார்க்குற பொழுது சொல்வார்கள், இந்த சொந்த காசிலேயே சூனியம் வைக்கிறது என்று ஒன்று சொல்லுகிறார்களே, இந்த வேலையை சேக்கிழாரும் செய்திருக்கிறார், கம்பரும் செய்திருக்கிறார். கம்பர் சொந்த காசில் சூனியம் வைத்தது தான் வாலிவதை. தொடங்குகிற பொழுதே ராமனை பற்றி கம்பர் சொல்லுகிறார், ஆசை பற்றி அறையலுற்றேன் இக்காசில் கொற்றத்து ராமன் கதையரோ, குற்றமில்லாத கொற்றத்தையுடைய ராமன் கதையை சொல்லத் தொடங்குகிறேன் என்று சொல்லிவிட்டு தொடங்குகிறான். அவனே கொண்டு வந்து இந்த வாலிவதை படலத்திலே ராமனை ஒரு குற்றவாளியாக நிறுத்தி எல்லோரும் அவனை விமர்சிக்கும்படியாக செய்தானே, இதை ஏன் செய்தான்? இது கேள்வி. இதுபோல சேக்கிழார் செய்த வேலை என்னவென்று கேட்டால், சைவ வழிபாட்டு முறையை, சைவத்தை இந்த உலகத்திலே நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக காவியம் செய்தவர் சேக்கிழார். அவர் என்ன செய்கிறார்? கண்ணப்ப நாயனார் என்று ஒருவருடைய கதையை படைக்கிறார். அந்த கண்ணப்ப நாயனார் கதையிலே நமக்கு பெரிய ஆச்சரியம். ஒரு வேடுவன், அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிந்தது தான். ஒரு வேடுவன் முதல் சிவலிங்கத்தை பார்க்கிறான், ஆசை கொள்கிறான், அளவற்ற காதல் வருகிறது. அவனுக்கு அந்த லிங்கத்துக்கு மாமிசம் முதலியவற்றை கொண்டு வந்து படைக்கிறான், எச்சில் நீரால் அபிஷேகம் பண்ணுகிறான். அதற்கு பிறகு
அவருக்கு கண்ணிலே ரத்தம் வழிய தன் கண்ணை பிளந்து அப்பி அவனுக்கு கண்ணை கொடுக்கிறார். இந்த கதை தெரியும். இங்கே எங்கே சூனியம் வைத்திருக்கிறார் சேக்கிழார் என்று கேட்டால், இந்த கதையை இப்படியே படித்திருக்கலாம். கண்ணப்பன் வந்தான், பார்த்தான், காதல் கொண்டான், மாமிசம் படைத்தான், பிறகு போனான், திருப்பி வருகிற பொழுது கண்ணிலே ரத்தம் வந்தது, கண்ணை பிளந்து அப்பினான். இப்போ அனுப்பியிருந்தால் இந்த கதைக்கு ஏதாவது குறைவு வந்திருக்குங்களா? நான் உங்களை கேட்குறேன். கண்ணப்பர் கதைக்கு இன்றைக்கு இருந்த சுவையிலே பெரிதாக எந்த மாற்றமும் வந்திருக்கிறாது. சேக்கிழார் என்ன பண்ணுகிறார், இந்த கதைக்குள்ளே ஒரு பிராமணனை கொண்டு வந்து பூத்துகிறார். சிவகோச்சாரியார் என்ற ஒரு பிராமணர். நீங்கள் சிவகோச்சாரியார் நகர்த்திட்டு இந்த கதையை படிங்க, ஒன்றும் பெரிய நஷ்டம் வந்திருக்காது. கண்ணப்பன் கொண்டு வந்து மாமிசம் வைப்பது, இவன் கொண்டு வந்து சைவம் வைப்பது. 6 நாள் இது மாறி மாறி நடக்கிறது. சிவபெருமானுக்கு ஒரு நாள் வெஜ், ஒரு நாளைக்கு நான்வெஜ், மாறி மாறி சாப்பாடு. வெஜிடேரியன் சாப்பாடு, நான் வெஜிடேரியன் சாப்பாடு, மாறி மாறி சிவபெருமான் திகைச்சிருப்பார். இது உங்களுக்கு தெரியும். இந்த கதை ஏன் இதிலே கொண்டு வந்து இந்த ஐயரை வைத்தார்? ஐயரை எடுத்து விட்டிருந்தால் ஒரு குறையும் இல்லையே. ஏனென்றால் வேத ஆகம முறைகளை வலியுறுத்துவதற்காக வந்த கதை தான் பெரிய புராண கதை. எந்த ஆகமத்தை உயர்வாக நம் சைவ வழிபாட்டு முறையாக கொள்கிறோமோ அந்த ஆகம வழிபாட்டை கிண்டல் செய்வது போன்ற ஒரு பகுதியை சேக்கிழார் வைத்திருக்கிறார். இதை ஏன் வைத்தார்? சுக்ரீவனோடு நட்பு பூணுகிறான். அதற்கு பிறகு இலங்கைக்கு படையெடுத்து போகிறார்கள். அங்கே சண்டை நடக்கிறது. ராவணன் வீழ்கிறான், சீதையை மீட்டு வருகிறான். இந்த அளவிலே கதை சொன்னால் ராமாயணத்துக்கு ஏதாவது குறைவு வந்திருக்குமா? இதுதான் என் கேள்வி. ராமாயணம் சொல்லிவிட்டேன், வாலியை அப்படியே தூக்கி அந்த பக்கமாக வச்சுடுறோம். வாலி என்று ஒருத்தனே வேண்டாம். ராமனுக்கு பெருமை ஏன் தேவையில்லாமல் கொண்டு போய் வாலியை கொல்ல வைத்து அவனை விமர்சிக்க வைத்து, ஒரு குரங்கு விமர்சிக்கிற தலைவனா நம் ராமன்? அப்படி விமர்சிக்க வைத்து, இது வேற ஒருத்தர் செய்திருந்தால் பரவாயில்லை, இன்றைய பட்டிமன்ற பேச்சாளர்கள் செய்திருந்தால் பரவாயில்லை, கம்பனே செய்கிறானே. தான் படைத்த அந்த காசில் கொற்றத்து ராமனை மற்றவர்கள் குற்றம் சொல்லும்படியான ஒரு கதையை ஏன் வைத்தான்? அந்த கதை இல்லாவிட்டால் ராமாயணத்தின் சுவை குன்றும் என்று வைத்தானா என்றால் அப்படியும் இல்லை. அந்த கதை இல்லாவிட்டாலும் ராமாயணம் சுவையாகத்தான் இருந்திருக்கும். ஏன் கொண்டு வந்து வைத்தான்? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு விடை கண்டு விட்டேனே ஆனால் என் பேச்சு வெற்றி. கம்பன் செய்கிற வேலை நான் முதல் என்னுடைய அடிப்படை சொல்லுகிறேன். கம்பன் என்ன செய்தான் என்றால், மேலிருந்த கடவுளை பூமிக்கு அவன் கொண்டு வருகிறான். அதான் அவன் செய்த வேலை. இது கம்பன் செய்த வேலை இல்லை. கம்பனுக்கு முன்னமே வந்த திருவள்ளுவர் எப்போவோ சொல்லிவிட்டார். ஒரு செய்தியை சொன்னார் நம் நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு சொன்னார். என்ன சொன்னார் என்றால், நீ வானுரையும் தெய்வத்துக்குள்ளே ஒருவனாக போக போகிறாயா? எல்லாருக்கும் நோக்கம் அதுதானே, ஆசை அதுதானே. வானுரையும் தெய்வத்திலே நீ ஒருவனாக போக விரும்புகிறாயா? ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம், வையத்துள் வாழ்வாங்கு வாழ். அப்படி வாழ்ந்தால் வானுரையும் தெய்வத்துள் ஒருவனாக நீ வைக்கப்படுவாய். இதுதான் திருவள்ளுவர் சொன்ன செய்தி. ஆனால் நம்ம நாட்டு மக்களுக்கு அது புரியலை சார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்றால், எவன் வாழ்வாங்கு வாழ்வான் என்று எப்படி கண்டுபிடிப்பது? எவனுடைய வாழ்க்கை வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்த வாழ்க்கை என்று கண்டுபிடிப்பது? எவன் தெய்வமாக போனானோ அவன் தான் வாழ்ந்திருப்பான். ஆனால் எவன் தெய்வமாக போனான் என்று எவனுக்கு தெரியும்? எவன் தெய்வன் இறந்த பிறகு ஒருத்தன் தெய்வனாக போனானா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. ஆகவே அப்படி எவன் தெய்வமாக போனான் என்று நமக்கு தெரியாதபடியால் எவனுடைய வாழ்க்கை சரியான வாழ்க்கை என்று மக்களாலே கண்டுபிடிக்க முடியாமல் போயிற்று. கம்பன் பார்த்தான், இதற்கு ஒரு விடை காண வேண்டும். இங்கே சரியாக வாழ்ந்தால் அங்கே தெய்வமாக போவான் என்று சொன்னாயே, யார் போனது என்று யாருக்கும் தெரியவில்லை. நம்ம வீட்டில் யாராவது இறந்துட்டார், சிவபதம் அடைந்தார் என்று பத்திரிகையிலே செய்தி போடுகிறோம். உனக்கு என்ன தந்தியாக வந்துச்சு? உங்கள் அப்பா சிவபதத்தில் இருக்கிறார் என்று தந்தியாக வந்துச்சு, சும்மா அடைகிறோம். அதில் வேற இப்போ பேப்பரில் பத்திரிகையில் போடுற பொழுது சில பேர் போடுறான், என் தந்தை சிவபதம் அடைந்தார் என்பதை மனவருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இவங்க அப்பா சிவபதம் அடைந்ததே இவனுக்கு மனவருத்தமா? இப்படி போடுகிறார்கள். நான் சொல்கிறேன், எவன் மேலே போனான் என்று தெரிந்தால்தான் அவனுடைய வாழ்க்கை வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கிற வாழ்க்கை என்று தெரியும். திருவள்ளுவனுடைய அந்த குரல் விளக்கம் போதவில்லை என்று நினைத்த கம்பன் என்ன செய்தான்? வானுரையும் தெய்வத்துள் இருந்த ஒருவனை கொண்டு வந்து பூமியிலே வாழ வைத்தான். அவனுடைய வாழ்க்கை தான் வாழ்வாங்கு வாழ்கிற வாழ்க்கை என்று அன்றையிலே இருந்து உலகம் தெரிந்து கொண்டது. இதுதான் ராமாயணத்தினுடைய வெற்றி. கீழே இருந்தவன் மேலே போனால் யார் போனது என்று தெரியவில்லை. மேலே இருந்தவன் வந்திருக்கிறான். ஒவ்வொரு அணுவிலும் அவன் இந்த உலகத்திற்கு வாழ்வாங்கு வாழ்கிற முறையை காட்டி தந்திருப்பான். இப்போ
ராமன் மேலிருந்து கீழ் வந்தவன். கம்பன் என்ன செய்கிறான்? ரொம்ப நுட்பமாக அந்த பாத்திர படைப்பை கொண்டு போகிறான். நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். நான் இன்றைக்கு ஒரு 20-25 ஆண்டுக்கு முதல் ஒரு ஆங்கில சினிமா வந்தது. கசன்ட்ரா கிராசிங் என்ற அந்த சினிமாவுக்கு பெயர். இப்போ கூட அது வசதி இருந்தால் பார்க்கக்கூடியவர்கள் பார்க்கலாம். அந்த படத்தினுடைய கதையை ஒரு சுருக்கமாக இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன், ஒரு 2 நிமிஷத்திலே. ஒரு ஊரிலே ஒருவனுக்கு திடீரென்று ஒரு நோய் வருகிறது. இப்போ வந்திருக்குதே, எல்லாரும் மூக்க மூடிக்கொண்டு நடக்கிறார்கள். ஏர்போர்ட்டில் வர்ற பொழுது பயமாக இருக்கிறது, அவ்வளவு மோசமாக இருக்கிறது. இந்த அதுபோல் ஒரு ஊரிலே ஒருவனுக்கு ஒரு மாற்ற முடியாத நோய் வருகிறது. அவனை கொண்டு போய் தனிமைப்படுத்தி வைத்தியம் செய்கிறார்கள். இதுதான் அந்த ஆங்கில பட கதை. வைத்தியம் செய்கிற பொழுது ஒரு நாள் இவன் அந்த வைத்தியசாலையிலிருந்து தப்பி ஓடி விடுகிறான். தப்பி ஓடுகிறவன் என்ன செய்கிறான்? ஒரு ரயிலே ஏறி விடுகிறான். ரயில் புறப்பட்டு விட்டது. அது ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில். அது புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. உள்ளே ஏறிவிட்டான் என்ற செய்தி நாட்டு அரசாங்கத்துக்கு தெரிந்து விட்டது. இப்பொழுது என்ன ஆபத்து என்றால், இந்த நோய்க்கு மருந்தில்லை, தொற்றக்கூடிய நோய். இப்போ இந்த ரயிலே போனவர்களுக்கு அந்த நோய் தொற்று இருக்கும். அவர்கள் இறங்கினால் ஊர் முழுவதும் அந்த நோய் பரவிவிடும். உடனே அரசாங்கத்தில் இருந்த எல்லாரும், பெரியவர்கள் எல்லாம், நான் எனக்கு தெரிந்ததை விளங்கினதை வைத்து அந்த கதையை சொல்லுகிறேன், ஆராய்ச்சி பண்ணி என்ன செய்யலாம் என்று ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அந்த ரயிலில் இருந்து ஒருவரும் இறங்கி ஊருக்குள்ளே வரக்கூடாது. என்ன செய்வதென்றால், இடையிலே நிற்கக்கூடிய ஒரு ஸ்டேஷனிலே அந்த ரயில் கதவுகளை எல்லாம் ஒட்டி விடுகிறார்கள். ஒருவரும் இறங்க முடியாதபடி ஒட்டி விடுகிறார்கள். பிறகு அந்த ரயிலை ஒரு பாதாளம் நோக்கி செலுத்துகிறார்கள். மிக ஒரு மலை பாதாளத்தை நோக்கி செலுத்துகிறார்கள். அவருடைய திட்டம் அந்த பாதாளத்துக்குள்ளே அந்த ரயிலை வீழ்த்தி அத்தனை பேரையும் கொன்று விடுவது. வேறு வழி இல்லை, இல்லாவிட்டால் ஊர் அழியப் போகிறது என்று முடிவு பண்ணுகிறார்கள். அதன்படி ஒட்டப்பட்டு விட்டால் இந்த சினிமாவை பார்க்குற பொழுது பாருங்கள், அந்த சேரில் நுனிக்கு வந்துடுவோம், அவ்வளவு இதாக பயங்கரமாக இருக்கும். அதுக்குள்ளே உள்ள நோயாளி, அதற்குள்ளே ஒரு டாக்டர் குழு, அந்த ரயிலில் பயணம் செய்கிறவர்கள், இது விஷயம் தெரிந்து போகிறது. அவர்கள் அந்த நோயாளியை போய் வைத்தியம் செய்கிறார்கள். நோயாளி அதிர்ஷ்டவசமாக தப்பி விடுகிறான். அந்த நோயை மாற்றி விடுகிறார்கள். ஆனால் நோய் மாற்றிய செய்தியை ஊருக்கு வெளியிலே அறிவிக்க முடியவில்லை. ஏன்னா இவர்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ரயில் போய் கொண்டிருக்கிறது, பாதாளம் நோக்கி உள்ளே விழப்போகிறது. அது ரொம்ப அருமையாக அதை எடுத்திருப்பார்கள். அந்த பாதாளத்தை காட்டுவார்கள், ரயிலை காட்டுவார்கள், பாதாளத்தை காட்டுவார்கள். அந்த தண்டவாளத்திலே ரயில் அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு எல்லையிலே வந்தவுடனே இதுக்குள்ளே அந்த உள்ளே இருந்த டாக்டர் குழு எப்படி அந்த மக்களை காப்பாற்றலாம் என்று முயற்சி பண்ணுகிறார்கள். ரொம்ப பக்கமாக வந்த நேரத்திலே அந்த ரயில் என்ஜினில் இருந்த ரயில் பட்டியலை கழட்டி விடுகிறார்கள். அப்பொழுதும் அந்த ரயில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு கொஞ்ச நேரம், ஒரு மயிரிழை நேரம் என்று சொல்கிறோமே, அந்த நேரம் அளவுக்கு அந்த ரயில் வந்து விட்டது. இந்த ரயில் விழப்போகிறது என்று நினைக்கிற நேரத்திலே அப்படி ஆடி 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 ஒரு எல்லையிலே அந்த ரயில் நிற்கிறது. இதுதான் கதை. உன்னை வாலிவதை சொல்ல கூப்பிட்டோமா, ஆங்கில பட கதை சொல்ல கூப்பிட்டோமா என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. கம்பனும் இந்த வேலையைத்தான் செய்தான். ராமாயணத்திலே கம்பன் செய்த வேலை, இந்த ராமன் என்கின்ற ஒருவனை தெய்வமாக இருந்து மனிதனாக கொண்டு வந்தானே, அவன் என்ன செய்கிறான்? கம்பன் ஒரு ரயில் 2 தண்டவாளத்திலே தான் ஓடும், 2 தண்டவாளத்திலே தான் ரயில் ஓடும். கம்பன் என்ன செய்தான்? இந்த ராமன் என்கின்ற ரயிலை மானுடம் தெய்வீகம் என்கின்ற 2 தண்டவாளத்தை போட்டு 2லேயும் ஏறி ஓட வைத்தான். நீங்கள் ராமாயணம் முழுவதும், கம்பராமாயணம் முழுவதும் படித்தால் நீங்கள் ராமனை தனியே மானுடன் என்று சொல்லவும் முடியாது, தனியே தெய்வம் என்று சொல்லவும் முடியாது. 2 எல்லைக்குள்ளேயும் அப்படியே அவனை நகர்த்தி கொண்டு வருவான். மானுடனா என்றால் மானுடன் போலவும் இருக்கும், தெய்வமா என்று கேட்டால் தெய்வம் போலவும் இருக்கும். தெய்வம் என்று நிரூபிக்கவும் முடியாது, மானுடன் என்று நிரூபிக்கவும் முடியாத வகையிலே இந்த ராமனை அழகாக அந்த ராமன் என்ற ரயிலை ஓட்டி கொண்டு வருகிறான். அப்படி வந்த கம்பனுக்கு ஒரு ஆசை வருகிறது. ஏன் இந்த ரயில் 2 தண்டவாளத்தில் தான் ஓட வேண்டுமா? ஒரு தண்டவாளத்தை உருவி கொஞ்ச நாளைக்கு ஓட விட்டால் என்ன என்று நினைத்து பார்க்கிறான். விஷப்பரீட்சை. அந்த விஷப்பரீட்சையை எங்கே செய்கிறான் தெரியுமா? கிஷ்கிந்தா காண்டம் தொடங்குகிற பொழுது என்ன செய்கிறான்? இதுவரை மானுடம் தெய்வீகம் என்ற 2 தண்டவாளத்தில் ஓட வைத்த ராமனை
திடீரென்று தெய்வீகத்தை உருவிவிட்டு மானுடத்திலே ஓடு என்று விட்டு விடுகிறான். தனி மானுடத்திலே ஓடப் போகிறான் ராமன். அந்த ரயில் எங்கே விழுந்து விடுகிறது, இந்தா விழப்போகிறது என்று அந்த படத்திலே நாங்கள் பயந்தது போல பயப்படுகிறோம். ராமனும் தடுமாறத் தொடங்குகிறான். ராமனுடைய தடுமாற்றங்கள் எல்லாம் பதிவு செய்கிறான் கம்பன். ஒரு தம்பி அண்ணனை கொல்வது சரியா என்று லட்சுமணன் அந்த பக்கத்திலே இருந்து கேட்கிறான். அந்த நேரம் ராமன் சொல்லுகிற பதில் இருக்கிறதே நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இது பித்தாய விலங்கின் ஒழுங்கினை பேசலாமோ? அத்தா இது கேளென ஆரியன் கூறும் இப்பித்தாய விலங்கின் ஒழுங்கினை பேசடே, இது விலங்கு ஒழுங்குடா, நாங்கள் என்னடா அதுக்கு பண்ண முடியும் என்று சொல்லிவிட்டு தன் கோபத்தை மறைமுகமாக காட்டுவான். எத்தாயர் வயிற்றில் உடன் பிறந்தோர்க்கெல்லாம் ஒத்தால் பரதன் பெரிதும் உத்தமராவது உண்டோ என்பான். பக்கத்திலே லட்சுமணன் நிற்கிறான். 14 ஆள்கள் கண் விழித்தபடி உன்னை போல ஒரு தம்பி வருமா என்று கேட்காமல் பரதனை போல ஒரு தம்பி வருமா என்று கேட்கிற இடத்திலே கம்பன் என்ன செய்கிறான்? இந்த நேரத்திலே என்னை நீ ஏன் கேள்வி கேட்டு இடையூறு பண்ணுகிறாய் என்று அந்த ராமனுடைய சினத்தை காட்டுகிறான். ஒவ்வொரு இடமும் அந்த ராமன் என்கின்ற ரயில் அப்படியே அசைகிறது, ஆடுகிறது. அவனாக சொல்கிறான், நான் மறைந்து நின்று அம்பு போடுகிறேன், வா சுக்ரீவானே, நீ போய் வாலியை அழைத்து கொண்டு வா. ராமன் பேசுகிற பேச்சுக்கள் தானா இவை என்று நம் நெஞ்சுக்குள்ளே ஒரு பெரிய தடுமாற்றம். சுக்ரீவனை நட்பு பூண அழைத்து வருகிறான் அனுமன். ராமன் சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை சொல்லுகிறான். சுக்ரீவனை பார்த்து சொல்லுகிறான், இனி உனக்கு யார் தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கு முற்றார். ராமன் சொல்வானா? தீயவர்களாக இருந்தால் கூட உனக்கு நண்பர்களாக இருந்தால் எனக்கு நண்பர்கள் என்று சொல்லுகிற வார்த்தை இருக்கிறதே, ராமன் சொல்லக்கூடிய வார்த்தையா? ஆகவே ராமனுடைய தடுமாற்றங்களை படிப்படியாக காட்டிக்கொண்டு போகிறான் கம்பன். காட்டிக்கொண்டு அந்த ஒரு எல்லையிலே வாலி விழுந்து விடுகிறான். ராமன் போட்ட அம்பிலே வாலி விழுந்து விடுகிறான். ராமனுடைய தடுமாற்றங்களை எல்லாம் கம்பன் பதிவு செய்கிறான் என்றனே முதல் தரம் சுக்ரீவன் முதல் யுத்தத்துக்கு போகிறான். முதல் யுத்தத்துக்கு போக பயந்து தான் போகிறான். அங்கே போனால் வாலி வந்து சுக்ரீவனை பிடித்த அடி 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 என்று அடிக்கிறான். நீங்கள் படித்த கதை தான். அம்பு போட வேண்டிய ராமன், மறைந்து நின்ற ராமன் அம்பு போடாமல் பேசாமல் நிற்கிறான். அடிக்கு மேல் அடி விழுகிறது. சுக்ரீவன் திரும்பி பார்த்திருப்பான். ராமனுடைய அம்பு வரும் என்றால் அம்பு வரவில்லை, வெறுமனே நிற்கிறான். இதுக்கு பல பேர் பல நியாயங்கள் சொல்வார்கள். ராமனே ஒரு நியாயம் சொல்கிறான். ஓடி வருகிறான் சுக்ரீவன், தப்பினால் போதும் என்று ஓடி வருகிறான். பேசாமல் இருந்த மாதிரி இருந்திருப்பேனே, இவன் சண்டைக்கு போய் என்று அனுப்பி என்னை கொல்ல பார்த்தானே என்று கவலையோடு வந்து ராமா என்னை இப்படி செய்து விட்டாயே என்கிறான். அதற்கு ராமன் சொல்லுகிற பதில் நீங்களே நினைத்து பாருங்கள். நம்முடைய புத்தியையும் கொஞ்சம் உள்ளே செலுத்தி காவியம் படிக்க வேண்டும் அல்லவா? ராமன் சொல்லுகிறான், சுக்ரீவனே, நீயும் வாலியும் சண்டை பிடிக்கிற பொழுது யார் நீ யார் வாலி என்பது கூட எனக்கு தெரியவில்லை. அதனால்தான் நான் அம்பு போடவில்லை. தப்பித்தவரை நான் அம்பு போட்டு வாலி என்று நினைத்து உண்மையிலே அம்பு போட்டு விட்டால் பழி வருமே என்றபடியால் தான் அம்பு போடாமல் இருந்தேன் என்கிறான். இது ஒரு நியாயமா? நான் உங்களை கேட்கிறேன், ஐயா, வேறு ஒன்றும் தெரிய வேண்டாம். யார் வாலி யார் சுக்ரீவன் என்று தெரிவதற்கு வேறு வடிவத்திலே ஒன்றும் தெரிய வேண்டாம். அடிக்கிறவன் வாலி, அடி வாங்குகிறவன் சுக்ரீவன் என்பது கூடவா தெரியாது? அடிக்கிறவன் வாலி, அடி வாங்குகிறவன் சுக்ரீவன் என்பது கூடவா தெரிந்திருக்காது? அதை கூட விடுங்கள், உனக்குத்தான் தெரியவில்லை. பக்கத்திலே ஆஞ்சநேயன் இருந்தானே, அவனை கேட்டிருக்கலாமே. இதில் யார் சுக்ரீவன் யார் வாலி என்று கேட்டால் சொல்லி இருப்பானே. பேசாமல் இருக்கிறான் ராமன். இதை ஒரு பதிலாக சொல்லிவிட்டு திரும்பி சொல்கிறான், இந்த முறை நீ ஒரு மாலை போட்டு கொண்டு போ, நான் அப்போ சரியாக அடிக்க வாய்ப்பாக இருக்கும். சுக்ரீவன் பாடு எப்படி இருந்திருக்குன்னு நினைத்து பாருங்கள். ஏற்கனவே ஒரு தரம் போய் வாங்கி கட்டி கொண்டு வந்திருக்கிறான். இது 2வது முயற்சி. மாலை போட்டு கொண்டு போ ராமா, இந்த முறை என்னை கைவிட மாட்டாயே. விடமாட்டேன் போ. ஆனால் அங்கும் ராமனிடம் குழப்பம் தெரிகிறது. என்ன குழப்பம் தெரிகிறது? 2ஆம் தரம் போன பிறகும் சண்டை தொடங்கின உடனே ராமன் அம்பு போடவில்லை. அதற்கு பிறகும் சண்டை கடுமையாக நடக்கிறது. வாலி சுக்ரீவனை தாக்குகிறான். கடைசியிலே எப்போ ராமன் அம்பு போடுகிறான் என்றால், வாலி சுக்ரீவனை தொடைக்கும் கழுத்துக்குமாக கை கொடுத்து மேலே தூக்கி பக்கத்திலே இருந்த ஒரு பாறையிலே சிதறு தேங்காய் அடிப்பது போல அடிக்க முனைகிற பொழுதுதான் ராமன் அம்பு போடுகிறான். அப்போதான் வாலி வீழ்கிறான். இது எல்லாமே நான் இப்பொழுது இடங்களை சுட்டி கொண்டு போகிறேனே தவிர நியாயங்கள் சொல்லி கொண்டு போகவில்லை. பார்த்தால் என்ன தெரிகிறது? ராமன் குழம்பினான் என்று தெரிகிறது.
இது ஒரு பக்க பார்வை. ராமன் இந்த இடங்களிலே குழம்பவில்லை என்பதற்கான நியாயங்களும் இதற்குள்ளே கம்பன் வைக்கிறான். இதுதான் அவனுடைய கெட்டித்தனம். இப்போ நான் சொல்வது அந்த குழப்ப மனநிலையை மட்டும் காட்டுகிறேன். இப்போது வாலி விழுந்து விட்டான். அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, என் மார்பில் ஒருவனுடைய அம்பு பாயுமா? எப்பேற்பட்ட ஒரு ஆண்மை யோசித்து பாருங்கள். என் மார்பில் ஒரு அம்பு பாயுமா? இந்த அம்பு யாருடைய அம்பு என்று பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறான். அப்போ கூட வாலியை பாருங்கள், அவன் போருக்கு புறப்படுகிற பொழுது தாரை வந்து தடுக்கிறாள், அவனுடைய மனைவி. ஏன் தடுக்கிறாய் என்று கேட்ட பொழுது அவள் சொல்லுகிறாள், இன்றைக்கு சுக்ரீவனுக்கு ராமலட்சுமணர்கள் ரெண்டு பேருடைய நட்பு கிடைத்ததாக கேள்விப்பட்டேன், ஆகவே நீங்கள் போருக்கு போக வேண்டாம். அப்போ வாலி சிரிக்கிறான், பைத்தியக்காரி, பிழைத்தனை பாவி, உன் பெண்மையால் என்றான். உன் பெண் புத்தியாலே நீ இப்படி பேசுகிறாயே, ராமன் யார் தெரியுமா? தன்னுடைய சொத்தை, தனக்கு உரிய ஆட்சியை தம்பிக்கு கொடுத்து விட்டு வந்தவனடி. அவனா நானும் தம்பியும் சண்டை பிடிக்கிற பொழுது இடை வருவான்? ஒரு நாளும் நடக்காது, போ என்று விட்டு போருக்கு வந்தவன். இப்போ அம்பு பட்ட உடனே நாங்களாக இருந்தால் என்ன நினைத்திருப்போம்? ஓஹோ, தாரை சொன்ன ராமன் இவன் தானோ, அவனுடைய அம்போ என்று நினைத்திருப்போமா? இல்லையா? அந்த இடத்திலே கூட வாலி இது ராமனுடைய அம்போ என்று நினைக்கவில்லை. தெய்வ நிலையிலே இருந்த ராமனை பிடித்து கீழே மனித நிலைக்கு கொண்டு வருகிறான் கம்பன். விலங்கு நிலையிலே இருந்த வாலியை பிடித்து மனித நிலைக்கு உயர்த்துகிறான் கம்பன். ஆச்சரியமாக இருக்கிறது, பிடிச்சு உயர்த்துகிறான். அப்போ கூட இவன் இது ராமனுடைய அம்பாக இருக்குமோ என்று நினைக்கவில்லை. பார்க்க வேண்டும் என்று நினைத்து அம்பை பிடுங்குகிறான், அசைக்கிறான், ஆட்டி அசைக்கிறான், அசைத்து இழுத்து பார்க்கிறான். ராமபானம் தோற்ற இடம் ஒரு குரங்கிடம் தோற்கிறது. கம்பன் சொன்னான், வீங்கினார்கள் தோல் வீரனை யார் வியவாதார் என்றான். எல்லாரும், எல்லா உலகம் ராமபானத்தை ஒரு குரங்கு பிடித்து நிறுத்திவிட்டது. இழுத்து பார்க்கிறான். அந்த பேர் ராமபானத்திலே ராம என்று நாமம் இருக்கிறது. அந்த காலத்திலே சண்டைக்கு போனால் தன் பெயர் சொல்லித்தான் சண்டை பிடிப்பார்களாம். அந்த நேர்மை இருந்திருக்கிறது. இழுத்து பார்த்தால் ராம. கம்பன் சொன்னான், அந்த நாமத்தை கம்பன் ராமபக்தன். அவனுக்கு அந்த நேரம் கூட ராமனை பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தானே இம்மையே எளிமை நோய்க்கு மருந்தினை ராம என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். இழுக்கிறான் அம்பை. அந்த ராம என்ற நாமம் தெரிகிறது. கம்பன் சொல்லுகிறார், ராம என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். கம்பன் தோற்ற இடங்களிலே இது ஒன்று. இங்கே பாருங்க, ஆறு என் மேல் அம்பு போட்டான் என்று இழுத்து பார்க்கிறான் வாலி. இந்த பெயரை பார்த்த உடனே அவனுக்கு அந்த பெயரிலே ஒரு வெறுப்பு தானே வரும். ராம என்ற பெயரிலே வெறுப்பு தானே வந்திருக்க வேண்டும். கம்பர் என்ன சொல்கிறார்? செம்மை சேர் நாமம் என்கிறார். கம்பருக்கு செம்மை சேர் நாமம் ராமநாமம், எங்களுக்கு செம்மை சேர் நாமம் ராமநாமம். வாலிக்கு அது செம்மை சேர் நாமமாக இருந்திருக்குமா? தன்னை கொன்ற அம்பிலே ராம என்ற பெயரை கண்டவுடனே வெறுப்பு சேர்ந்த நாமமாகத்தானே இருந்திருக்கும். எப்படி கம்பன் அதிலே போடலாம்? பெரியவர்கள் சொன்னார்கள், அவன் போட்டது சரி. ஏனென்றால் குத்திய அம்பை பிடித்து இழுக்கிறான். இழுத்த உடனே மார்பிலே இருந்து இரத்தம் பாய்கிறது. அந்த ராம என்ற அம்புக்கு மேலே அந்த இரத்தம் பாய்ந்த உடனே அந்த இரத்த சிவப்பு அந்த எழுத்திலே தெரிகிறது. ஆகவே வாலிக்கும் அது செம்மை சேர் நாமம்தான். சிவந்த நிறம் சேர்ந்த நாமமாகவே அவனுக்கும் இருக்கிறது. எடுத்து பார்க்கிறான். ராமன் முன்னுக்கு வருகிறான். வாலி கேட்கிற கேள்விகள் இருக்கிறதே, எவனும் தப்ப முடியாது, எவனும் தப்ப முடியாது. நீயா இதை செய்தாய்? ராமனை பார்த்து ஆச்சரியப்பட்டு கேட்கிறான். கோவியல் தருமம் உங்கள் குலத்துதி தோர்கற்கெல்லாம் ஓவியத்து எழுத ஒண்ணா உருவத்தாய் உடைமை அன்றோ ஆவியை ஜனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தில் வந்த தேவியை பிரிந்ததாலே திகைத்தனை போலும் செய்கை. நீயா இப்படி தப்பு பண்ண மாட்டியேடா? சீதையை பிரிஞ்ச அந்த கவலையில தப்பு பண்ணிட்டியாடா? எப்பேற்பட்ட பரம்பரையிலே வந்தவன் அடித்து தள்ளுகிறான். அரக்கர் ஒரு அழிவு செய்து கழிவறையில் அதற்கு வேறோர் குரங்கினத்து இறையை கொள்ள மணிநிதி கூறிட்டுண்டோ? ஒரு 15 கேள்வி எடுத்து அடுத்தடுக்க என்னை எப்படி நீ அம்பு போட்டு கொள்ளலாம்? இந்த இடத்தை விளங்கப்படுத்துவது தான் என் நோக்கம். ராமன் இவன் இவ்வளவு கேள்வியும் கேட்ட பிறகு ராமன் சொல்கிற பதில் நன்றாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ராமன் வாலியை பார்த்து சொல்லுகிறான், இவ்வளவு தர்மங்களையும் என்னை நோக்கி நீ கேட்கிறாயே,
இவ்வளவு கேள்விகளை என்னை நோக்கி கேட்கிறாயே வாலி, நான் உன்னை கேட்கிறேன், இவ்வளவு தர்மமும் தெரிந்த நீ உன்னுடைய தம்பி மனைவியை உன்னுடையவளாக பறித்து கொண்டு அவனுடைய உயிரை கொள்ள முயற்சித்தது சரியா? மாற்றான் மனைவியை கவர்வதே குற்றம் என்று கருதுகிற இனம் இந்த இனம். அதாவது பல பெண்களை திருமணம் செய்வதை கூட குற்றம் என்று திருவள்ளுவர் சொல்லவில்லை. ஆனால் மாற்றானுடைய மனைவி என்று ஒருத்தி வந்த பிறகு அவளை நீ நினைத்தால் அதைவிட குற்றமில்லை, புறனில் விளையாமை என்று அதற்கு ஒரு அதிகாரமே வைக்கிறார் திருவள்ளுவர். இப்போ கேள்வி என்னவென்று கேட்டால், வாலியை பார்த்து இவ்வளவு தர்மம் என்னை பார்த்து கேட்கிறாயே, அது செய்தாயே இது செய்தாயே என்று உனக்கு கேள்வி கேட்க முடிகிறதே, நீ செய்தது தர்மமா என்று ஏன் சிந்திக்கவில்லை? உன் தம்பி மனைவியை நீ அபகரித்தாயே, அது நியாயமா என்றான். இப்போ நல்லா நீங்கள் இப்போ தான் கவனிக்க வேண்டும். என்ன கேள்வி? இதுதான், என்னை கொன்றது சரியா? இது வாலி ஒரு 15 பாட்டிலே கேட்கிறான். ராமன் அதுக்கு பதில் சொல்லுகிறான், உன்னை கொன்றேன் என்று சொல்கிறாயே, இவ்வளவு தர்மம் பேசுகிறாயே, உனக்கு இவ்வளவு தர்மம் தெரிந்த நீ தம்பி மனைவியை எடுக்கலாமா? இதுக்கு வாலி என்ன பதில் சொல்லி இருக்க வேண்டும்? நாம் சிந்திக்க வேண்டியது. வாலி என்ன சொல்கிறான், ராமா இந்த தம்பி மனைவி என்றதெல்லாம் சொல்கிறாயே, இதெல்லாம் உங்கள் மனுஷ குலத்துக்கு தான் உரியது. கல்யாணம், தாலி, தம்பி, மனைவி எல்லாம் உங்கள் மனுஷ குலத்துக்கு. நாங்கள் குரங்குகள், இந்த கொப்பில் ஒருத்தரோடு இருப்போம், அந்த கொப்பில் இன்னொருத்தையோடு இருப்போம். அந்த பரம்பரையில் வந்தது தான் சிலது இப்போவும் அப்படி இருக்குது. இந்த கொப்பில் ஒருத்தரோடு இருப்போம், அந்த கொப்பில் ஒருத்தரோடு இருப்போம். எங்களுக்கு இந்த மனமும் இல்லை, மனநெறி வந்தன குணமும் இல்லை என்றான் வாலி. பாருங்க, இவ்வளவு தர்மம் பேசியவன் நீ பிழை செய்கிறாயே என்று சொன்ன உடனே எங்களுக்கு தர்மம் ஒன்றும் இல்லை என்றான். அப்போ தான் ராமன் சொன்னாடே, என்னடா சொல்கிற, இவ்வளவு நேரம் நீ பேசின பேச்சிலேருந்து என்ன தெரிஞ்சது? உனக்கு தெரியாத தர்மம் ஒன்றும் இல்லை என்று தெரிந்தது. நாங்கள் குரங்கு, நாங்கள் என்னவும் செய்யலாம் என்று சொல்கிறாயே வாலி, நின்ற நன்னறி நீ அறியா நெறி ஒன்றும் இல்லை உன் வாய்மை உணர்த்துமாள். தர்மம் நீ குரங்கு என்று சொல்கிறாயா? போடா பைத்தியக்காரா, நீ குரங்கு இல்லை, நீ மானுடன். இவ்வளவு தர்மத்தை நீ சொல்கிறாயே, உன்னுடைய வாய்மையே சொல்லுகிறது உனக்கு தர்மம் தெரியும், நீ எப்படி அதை செய்யலாம்? ராமன் அடுத்த கேள்வி கேட்டான். இந்த கேள்வி பதிலை பார்க்க வேண்டும். ஏன் தம்பி மனைவியை எடுத்தாய்? முதல் கேள்வி. அதுக்கு பதில், நாங்கள் விலங்குகள் எடுக்கலாம். வாலியினுடைய பதில். அதுக்கு ராமனுடைய பதில், நீ விலங்கல்ல மனிதன். இப்போ வாலி என்ன செய்திருக்க வேண்டும் நீங்கள் நினைத்து பாருங்கள். வாலி இப்போ என்ன செய்திருக்க வேண்டும்? முதல் சொன்ன கருத்திலே பிடிவாதமாக நின்றிருந்தா ராமன் அப்போவே அவுட். வாலி என்ன சொல்லியிருக்கோம்? ராமா நீ என்ன சொல்லு, நான் குரங்கே குரங்குதான், நீ எங்களுக்கு மானுட தர்மத்தின்படி தண்டித்தது பிழை என்று சொல்லி இருந்தால் ராமன் அந்த நேரத்திலேயே அவனுடைய வாதம் முடிந்திருக்கும். ஆனால் வாலி அதை சொல்லாமல் அடுத்த வாதத்துக்கு போகிறான். இது ரொம்ப ஐயா சொன்னது போல உளவியலான விஷயம். நமக்கு யாராவது ஒருத்தர் மேலே ரொம்ப மதிப்பிருந்து நான் ஒரு தவறு செய்கிற பொழுது அவர் சுட்டி காட்டி, நீ பிழை செய்யக்கூடிய ஆள் இல்லையே, எப்படி செய்தாயே என்று கேட்டால், எனக்கு என்னை இவர் நன்றாக மதிக்கிறாரே, நான் ஏன் இறங்க வேணும் என்று அவர் கருத்துக்கு போய்விடுவேன். ராமன் மேலே மதிப்பு கொண்ட வாலி ராமனே சொல்கிறான், நீ குரங்கல்ல மனிதன் என்று சொன்ன உடனே இப்போ இவன் என்ன நினைக்கிறான்? ராமனே என்னை மனிதன் என்கிறான், நானே இறங்க வேணும் என்று நினைத்தவன் இவன் என்ன அடுத்த கேள்வி கேட்டான், அப்போ நீ என்ன சொல்கிறாய், நான் மனிதனா? நான் குரங்கு என்று சொன்ன வாதத்தை கைவிட்டு விடுகிறான் வாலி. அப்போ என்ன சொல்கிறாய் ராமா, நான் மனிதன் என்று சொல்கிறாயா? சரி, மனிதன் என்றால் என்னை நீ ஏன் மறைந்து நின்று கொன்றாய்? ராமன் திருப்பி அகப்படுகிறான். முதல் கேள்வி, என்னை ஏன் கொன்றாய்? நீ தம்பி மனைவியை கொன்றதாலே கொண்டேன், எங்களுக்கு தம்பி அண்ணன் என்ற முறைமை இல்லை, நீ மனிதன். இப்போ வாலி கேட்கிறான், நான் மனிதன் என்றால் நீ எப்படி என்னை மறைந்து நின்று அம்பு போடலாம்? ராமனுக்கு பதில் சொல்ல இடமில்லை. இங்கே தான் கம்பன் ஒரு மகா நுட்பத்தை வைக்கிறான். ராமன் இதுக்கு மேலே பேசவில்லை, பேசாமல் தலை குனிந்து நிற்கிறான். இவன் பேசாமல் நிற்கிறது லட்சுமணனுக்கு சகிக்கவில்லை. அவன் ஏற்கனவே சுக்ரீவன் கட்சிக்காரன் தான், வாலி கட்சிக்காரன் தான். சுக்ரீவன் கொன்றதிலே அவனுக்கு உடன்பாடு இல்லை. ஆனாலும் குரங்கு கூட்டங்களுக்கு மத்தியிலே ஒரு குரங்கு கேள்வி கேட்கிறது, என் அண்ணன் பதில் சொல்லாமல் நிற்கிறான் என்பதை லட்சுமணனாலே சகிக்க முடியவில்லை. ராமன் தலை குனிந்து நிற்கிறான். ஏனென்றால் கேட்கப்பட்ட கேள்வி நியாயபூர்வமான கேள்வி. மனிதன் என்று என்னை இவ்வளவு நேரம் வாதுகிறாய் ராமா, மனிதன் என்றால் நீ எப்படி என்னை மறைந்து நின்று கொள்ளலாம்? ராமன் தலை குனிந்து விட்டான். லட்சுமணன் உள்ளே பூந்து சொன்னான், வாலி நீ கேட்கிற கேள்வியெல்லாம் நியாயமா? உன் தம்பிக்கு
எங்கள் அண்ணா அடைக்கலம் கொடுத்து விட்டார், சுக்ரீவனுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டார். உனக்கு முன்னாலே அண்ணன் வந்திருந்தால் நீயும் அவனிடம் அடைக்கலம் கோரியிருப்பாய். ஆகவே என்ன செய்வதென்று தெரியாமல் தான் மறைந்து நின்று கொன்றான் என்று லட்சுமணன் ஒரு பதில் சொன்னான். நான் கேட்கிறேன், இது ஒரு பதிலா? அப்படித்தான் தப்பி தவறி முன்னே வந்து அவனும் அடைக்கலம் புகுந்திருந்தால் 2 பேரும் சேருங்கள் என்று சேர்த்து வைத்திருக்க முடியாதா? ஒரு உப்புச்சப்பில்லாத ஒரு பதில். நீ வந்தால் உன்னையும் அடைக்கலம் கேட்டிருப்பாய், அதனாலே உன்னை கொல்ல முடியாமல் போயிருக்கும், அதனாலே மறைந்திருந்து கொன்றார். ஒரு நியாயமும் இல்லாத பதிலை லட்சுமணன் சொன்னான். இதில் என்ன ஆச்சரியம் என்றால் பாருங்கள், ராமன் நியாயபூர்வமாக பேசிய பேச்சுக்களை எல்லாம் வாலி ஒத்துக்கொள்ளவில்லை. இப்போ லட்சுமணன் நியாயமே இல்லாத ஒரு பதிலை சொல்லுகிறான். நியாயமே இல்லாத பதிலை சொன்னோடனே வாலி அதை கேட்டுவிட்டு, உண்மைதான், நான் செய்தது பிழை, மன்னித்துக்கொள் என்றான். நான் செய்தது பிழை, நீ மன்னித்துக்கொள் என்கிறான். தீயன பொருத்தி என்றான், சிறியன சிந்தியாதான் என்று கம்பன் தலைப்பு கொடுக்கிறான். இங்கே பாருங்க, நியாயபூர்வமாக ராமன் சொன்னதுக்கெல்லாம் எதிர்த்து வாடாடிய வாலி இப்போ லட்சுமணன் ஒரு பொய்யான நியாயம் சொல்லுகிற பொழுது மௌனித்தது ஏன்? இது ரொம்ப நுட்பமாக கம்பன் கையாளுகிற இடம். இதுக்கு பல பதில்கள் சொல்லலாம், நான் ஒரு பதில் சொல்லுகிறேன். வாலி பார்க்கிறான், வாலிக்கு ராமன் மேலே மதிப்பு, அந்த மதிப்பு குறையே இல்லை. அதனால தான் இந்த கேள்வி பதில்கள் எல்லாம் தொடர்கிறது. வாலி பார்க்கிறான், இப்போ ராமன் இந்த லட்சுமணன் சொன்ன பதிலை ராமனுக்கு சொல்ல தெரியாதா? நான் வந்தா நீ என்னிடம் அடைக்கலம் புகுந்திருப்பாய் என்று பதில் சொல்றதா இருந்தால் ராமனும் சொல்லி இருக்கலாம். ராமன் என்ன செய்கிறான்? பெரிய உயர்ந்த இடத்திலே இருந்தவன் கேள்வி பதில் அறத்தை பேசி கொண்டு வருகிறான். ஒரு இடத்திலே தான் செய்தது தவறு என்று தெரிந்தவுடனே வாய் மூடி மௌனித்து அந்த பிழையை ஒத்துக்கொள்கிறான். வாலி நினைக்கிறான், இவன் பெரியவன் தாண்டா, நான் விழுந்து கிடக்கிறேன், சபை அவனுடைய சபை, இப்போ அவன் என்ன சொன்னாலும் அந்த சபை கைதட்டி ஆரவாரித்து சரி என்று சொல்லிவிட்டு போகும். ஏன் இருக்கிற குரங்கெல்லாம் சுக்ரீவன் குரங்கு. அப்போ ராமன் நினைச்சிருந்தா எதிர்த்து பேசி இருக்கலாம், ஒரு பொய்யை பேசி இருக்கலாம். ஆனால் எப்பொழுது தான் செய்தது தவறு என்று இவன் சுட்டி காட்டி விட்டானோ அதற்கு பிறகு இனி நான் பேசினால் அழகில்லை என்று ராமன் மௌனித்ததை கண்டதும் வாலி நினைத்தான், இவன் பெரிய மனுஷன் தாண்டா. இவன் இத்தனை கேள்வி கேட்கிற பொழுது நான் எப்படி வீம்புக்காக இத்தனை என்னமோ பேசினேன். தம்பி மனைவியை எடுத்தா என்று சொன்னோன்னே நான் அதுக்கு பேசாமல் இருந்திருக்க வேண்டும் அல்லவா? நான் தவறு செய்தேன் என்று பேசாமல் இருந்திருக்க வேண்டும் அல்லவா? நான் என்ன சொன்னேன்? இது எங்கள் விலங்கொழுக்கம் என்று சொன்னேனே, அது ஒரு குதர்க்கவாதம் அல்லவா? என்னுடைய இந்த குரங்கு புத்தி அந்த குதர்க்கவாதத்தை கொண்டு வந்தது. அவன் உயர் மனிதன் என்றபடியால் அவன் ஒரு குதர்க்கம் பேசியிருக்கலாம், லட்சுமணன் பேசின குதர்க்கத்தை அவன் பேசியிருக்கலாம். இல்லை, பிழை என்று சுட்டிக்காட்டிய பிறகு மௌனிப்பது தான், அது குரங்காக இருந்தாலும் நான் அதனிடம் அடிமை கொள்வது தான், தோற்று போவது தான் நியாயம் என்று ராமன் நின்றதை பார்த்த உடனே வாலிக்கு மதிப்பு உயர்ந்தது. சான்றாண்மைக்கு திருவள்ளுவர் சொல்லுகிறார், தோல்வி துளையல்லார் கண்ணும் கொளல், சால்வுக்கு கட்டளை யாதெனின். ஒரு நல்ல சான்றாண்மை உடையவன் என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எதை வைத்து அளக்க முடியும் தெரியுமா? உன்னை விட தரம் குறைந்த ஒருவனிடம் கூட நீ தோல்வியை கண்டுவிட்டால் அந்த தோல்வியை ஒத்துக்கொண்டால் நீ சான்றாண்மை உள்ளவன் என்று அர்த்தம். இது திருவள்ளுவர் சொன்ன வரைவிலக்கணம். அதை அப்படியே ராமன் கையாளுகிறான், தர்க்கங்களை பேசுகிறான். நீ என்னை மனிதன் என்றால் எப்படி ஒளிந்து நின்று கொன்றலாம் என்ற உடனே மௌனித்து விடுகிறான். இதை பார்த்த உடனே வாலி நினைக்கிறான், அவன் பெரியவன், அப்படித்தான் செய்வான், நான் சின்னவன், பாதிட்டு விட்டேன். ஆகவே இனி இவனை சங்கடப்படுத்தக்கூடாது என்பதை ஒரு முடிவாக வைத்து கொண்டுதான் சிறியன தீயன பொருத்தி என்றான், சிறியன சிந்தியாதான் என்று தன் வாதங்களை அவன் முடித்து கொள்கிறான். இங்கே நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். நான் சொன்னேனே, இந்த தண்டவாளத்தை இழுத்த கதை தெய்வ நிலையிலே இருந்த மானுடன் ராமன், வாலிவதையிலே அவன் மனிதனாக இறங்குகிறான். மனித நிலையிலே இருந்த விலங்கு வாலி, வாலிவதையிலே அவன் விலங்காக இறங்குகிறான். எல்லாரும் ஒவ்வொரு படி இறங்கிவிட்டு, தெய்வ நிலையில் இருந்த ராமன் மனுஷனாக வந்துட்டான், மனுஷ நிலையிலே இருந்த வாலி விலங்காக மாறிவிட்டான். இது பழையபடி ஏற்ற வேணும் என்று கம்பன் நினைக்கிறான். என்ன செய்தான் தெரியுமா? ராமனை மௌனிக்க செய்து ஒரு படி ஏற்றி, இல்லை இவன் வெறும் மானுடன் அல்ல தெய்வமானுடன் என்று உயர்த்தினான். இவன் உயர்ந்த உடனே வாலி, ஆகா அவன் உயர்ந்து நிற்கிற பொழுது நானும் மானுடனாக நிற்க வேண்டும் அல்லவா என்று கருதி உடனடியாக தன் வாதங்களை முடித்து கொண்டு நீ இது பொருத்தி என்றான் என்று சொல்கிறான். தீயன பொருத்தி என்றான், சிறியன சிந்தியாதான் என்ற அந்த வார்த்தையை போட்டதன் மூலம் ராமனை பழையபடி தெய்வ நிலைக்கு உயர்த்தி, வாலியை பழையபடி மனித நிலைக்கு உயர்த்தி அந்த ராமகதையை
அதுவரை கொண்டு வந்த ஓட்டத்தோடு பழையபடி நிலைநிறுத்து ஓட்டுவதுதான் வாலிவதையினுடைய முக்கியமான பகுதி. அந்த முக்கியமான பகுதியை குறிப்பதுதான் சிறியன சிந்தியாதான் என்ற தொடர் என்பதை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.